பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், திமுக தொடர்ந்து தாவேக அரசை எப்படியேனும் வீட்டுக்கு அனுப்ப தொடர்ந்து முயற்சிகள் செய்துவதாக செய்திகள் தான் இருக்கு. ஆனா தொடர்ந்து அவர்கள் ஆளுநரை சந்தித்து முன்வைப்பது, குதிரை பேரத்தை சரிவர தெளிவுபடுத்தி முன்வைப்பது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2வது முறையா ஆளுநரை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, அதாவது ஒரு விஷயம், ஆளுநரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை பண்றது அப்படின்றது எல்லா கட்சிகளும் பண்றது தான். தாவேக்கு எதிராக திமுகவும் பண்ணிட்டு இருக்குது, இவ்வளவுதான். அது சதீஷ் வெறும் அரசியல் செய்தியாக தான் வெளியில வரக்கூடிய எந்த பலனும் ஏற்படாது. இவங்க செய்யறதையே வச்சுக்கிட்டு அதை தாவேகாவுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு தாவேகாவை நெருக்குதல் கொடுப்பாரு. அதானே செய்வாரு. இந்திய ஒன்றிய அரசு அதானே செய்யும். அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்குது? ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடைக்காது. ஆனா ஆளுநர் சொல்றாரு, நான் கடிதம் எழுதி கூட அதுக்கு அரசு சரிவர விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஒரு எதில் கேட்டாருன்றது தெரியல ஆளுநர். பொதுவா ஆளுநருக்கு சொன்னாங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா விதமான பதிலையும் கொடுக்கும், மறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அவருக்கு எல்லாத்தையும் பதில் கொடுத்தாகணும். அது எப்படி கொடுக்காத இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி கொடுக்காத இருக்கிறதுக்கு எதிராக அவர் இந்திய ஒன்றிய அரசு சொன்னார்னா அவங்க இவர் எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஸ்டாலினை எச்சரிக்கையா இருங்க, அடுத்த முறை அவங்கள பதவி எதிர்க்கு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றிய அரசோடு இணக்கமாக திமுக செல்கிறது அப்படி புரிஞ்சுக்கணுமா? இன்னொரு வரியில ஒன்றிய அரசோட இணக்கமா இருக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை அரசமைப்புல. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் எல்லா அதிகாரமும் தனித்தனியா பகிரப்பட்டிருக்கு. அது பேஸ் பண்ணி நீங்க செய்ய போறீங்க, அவ்வளவுதான். இல்லை ஒன்றிய அரசு ஒரு ஓட்டு போடுறீங்க, சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க, அப்போ அது மட்டும் எப்படி ஒன்று பெருசாகிடுமாண்ணா? டெல்லியில சில தகவல்கள் மெல்ல மெல்ல கசிகிறது. என்னவென்றால், இந்தியா கூட்டணியின் தூணாக இருந்த திமுக வெளிவந்ததுக்கு பிறகாக அந்த இந்தியா கூட்டணியே சிதிலமடைந்து போய்விட்டது. இது எப்படி அடுத்த கட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்குதுன்னு. இப்ப இந்தியா கூட்டணியில திமுக இருந்தது, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் எல்லாமே இருந்தாங்க. யாரும் பலன் கிடைச்சது? காங்கிரஸ். 54 இருந்து 99 ஆகி போச்சு. இவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடத்துல ஒத்துழைக்கிறது இல்லை. தேர்தல் அப்பதான் முரண்பாடுகள் எல்லாம் விதைக்கிறது. இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால புதுசா ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்காக திமுக வேலை செய்யறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. டெல்லியில வெடித்த இந்த நீட் தேர்வு போராட்டம், காக்ரோச் கரப்பான் பூச்சி ஜனதா தளம், அது ஒரு 3வது அணியை கட்டமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை ஸ்டாலின் அதெல்லாம் எப்படி கவர் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அவங்க இன்னொரு அமைப்பு உருவாக்கிட்டாங்க அப்படின்னோம்னா, அந்த அமைப்புல அவங்க தங்களை ஒரு அரசியல் கட்சியை சொன்னாங்க அப்படின்னோம்னா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா போச்சு, முடிஞ்சு போச்சு. காங்கிரஸுக்கும் சரி, தாவேகாவுக்கும் சரி, எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுக்கு ஈடுபடும், பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகும். இப்ப இந்திய அளவுல திமுக, சமாஜ்வாடி, தெலுங்கு ஆம் ஆத்மி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்றாங்க, தனி அணியா இயங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெனிஃபிட் நிச்சயமா அண்ணா திமுக, அது காங்கிரஸுக்கு எதிராக தான் போகும். திமுக தான் நல்லா, ஏன்னா இந்திய அளவில் பார்த்து ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த அடியில் நம்ம ஓட்டு போடுவோம் தான் சொல்றாங்க. அப்படிதான் கம்யூனிஸ்ட், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஓகே, இந்த மாற்றம் என்ற வார்த்தை தமிழகத்துல பேசு பொருளானது. தாவேக அதை சரியாக பயன்படுத்தி கொண்டது. அந்த வாய்ப்பு இப்ப இந்திய அரசியலிலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, அப்படிதான் தாவேக பயன்படுத்தி வச்சு அதனாலதான் ஜெயிச்சது அப்படின்றத நான் அடிப்படையிலே ஒத்துக்கல. நான் உங்களுக்கு பலமுறை நான் சொல்லிட்டேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம். தேர்தல்னு ஒண்ணு, தேர்தல் நடவடிக்கைகள்னு ஒண்ணு. தேர்தலில் மக்களாகிய நம்ம ஓட்டு போட போறோம். அவங்க காகிதம் இல்லாத ஒரு மிஷினை தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அந்த மிஷின் வழியா நம்ம போட்ட ஓட்டு நம்ம நினைக்கிற அந்த வேட்பாளருடைய கணக்கில் தான் போய் சிந்திச்சான்றதுக்கு அத்தாட்சியே இல்லை. ஓகே, எப்படியாப்பட்ட தேர்தல் முறை தான் நடந்துட்டு இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்களை இயக்குறாங்களோ அதே மாதிரிதான் இவங்க இயக்குவாங்க. அப்ப என்ன ஆகும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்தியா கூட்டணி அப்படின்றது எந்த இடத்துலையுமே திமுகவிற்கோ இல்லை எந்த மாநில கட்சிக்கோ சாதகமான ஒரு செயல்பாட்டில் இறங்கினதே இல்லை. பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணி, அவ்வளோதான். பிஜேபிக்கு எதிராக இந்திய கூட்டணினா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்றா இருந்து
ஃபைட் பண்ணுவோம், எலெக்ஷனில் ஃபைட் பண்ணுவோம். மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே. காங்கிரஸ் அதை நினைக்கிறது செஞ்சுட்டு போகலாம், கம்யூனிஸ்ட் நினைச்சு செஞ்சுட்டு போகலாம், திமுக நினைச்சு செஞ்சுட்டு போகலாம். அப்படின்னா அப்புறம் என்ன அந்த கூட்டணினால என்ன பலன் யாருக்கு உண்டு சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. மாற்றத்துக்கான தேவை இருக்கு, ஆனா அது காங்கிரஸால் நிகழாது. அப்படி இல்லை, மாற்றத்திற்கான தேவை அப்படின்றத வந்துட்டு மாற்றத்திற்கான தேவை எப்போதும் இருக்கும், ஒவ்வொரு நாடும் இருக்கும். அது அரண் மட்டும் சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் அது எந்த இடத்துல செய்யுது மாற்றத்தை? இது வரைக்கும் இல்லையே. ஓகே. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறத தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்களே ஒழிய அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கான ஒரு புத்திசாலித்தனம் இல்லையா அவங்க கிட்ட. அதான் பிரச்சனை. ஓகே. விசிகா செயலாளர், விசிக முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதையில அவர் சொல்லியிருக்கிறாரு, தாவேகா ஒரு பாஜகவின் இரண்டாம் அணி தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ராகுல் காந்தி அவர்களுடைய ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நேரடியாக புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸோட பலன்னா 2 அமைச்சர்கள் இருக்காங்க. 2 அமைச்சர்கள் இருக்கட்டும், 3 அமைச்சர்கள் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய பலன் என்னாச்சு? ஓரளவு தாவேகா மக்கள் போயிட்டாங்க, பட்டியலிடத்து மக்கள் போயிட்டாங்க, தலித்ஸ். எப்படி அவங்க கெயின் பண்ண போறாங்க? ஓகே. கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன பண்ண போறாங்க காங்கிரஸ்? அதான் முக்கியம். ஓகே. இவங்க மக்களுடைய அக்கறையெல்லாம் எதுவுமே இல்லாத இவங்க பாட்டுக்கு எதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க தாவேகா. அவங்களோட கூட்டணி சேர்ந்து இவங்க என்ன பண்ண போறாங்க? எதுவுமே இருக்காது. கொஞ்ச நாள்ல எல்லாமே சிதற போகுது. அப்ப எல்லாம் புரிய முடியும். ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வர இருக்கிறார். 2 அமைச்சர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அமைச்சரவையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் சென்னை வருவது என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக. அவர் வந்துட்டு அவங்க காங்கிரஸினுடைய குறிப்பா ராகுல் தலைமை வந்துட்டு விஜயோட இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய உறவை வந்துட்டு பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2029 மக்களவை தேர்தலில் வந்துட்டு கணிசமான இடங்கள்ல வந்துட்டு விஜய் கொடுப்பாருன்னு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால அவர் வராரு. வரும்போது விஜய் சந்திப்பாரு. இந்த கோணத்துல தான் அவங்களோட சந்திப்பு பேச்சரா இருக்கும். இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு இதாதான் இருக்கும். இப்போ எப்படி சார் இது புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸால் தாவேகா இயங்குகிறதா, இல்ல நாளை ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தால் சீட்டு பகிர்வுல விஜய் தான் கொடுக்கணுமா காங்கிரஸுக்கு? விஜய் தான் கொடுக்க வேண்டியது வரும். விஜய் தான் மேஜர் பார்ட்டி. ஓகே. அவர் தான் கொடுக்க வேண்டியது வரும். ஆனா விஜய் கொடுப்பாரான்றது தெரியாது. ஓகே. ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வந்துட்டு அமைச்சரவைக்கு வந்ததுல தங்களுடைய அமைச்சரவை வந்துட்டு பலத்தை உரிய பெரும்பான்மை பெற்றது. ஓகே. ஆனா அதுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி என்ன இருக்குது வேற அவங்க கிட்ட பேசுறதுக்கு? எதுவும் இல்லை. விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் இடத்துல ராகுல் காந்தி வராருன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? என்னாலதான் நீங்க பதவி ஏற்றீங்க, என்னுடைய தயவுல அப்படிலாம் புரிஞ்சுக்கணும். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் தானே. அதனால அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், காங்கிரஸ்னால வந்துட்டு தனக்கு பலம் கிடைக்காதுன்றதை விஜய் உணர்ந்திருப்பாரு நேரம். ஓகே. அவர் என்ன செய்ய போறாரு அதை பொறுத்து தான் அவர் மக்கள் அடுத்த முறை அவர் போட்டு போடுவாங்களா இல்லையான்ற தீர்மானிக்கணும். காங்கிரஸ் தாவேகா இணக்கமாகிவிட்டது. அதற்கு அடுத்துதான் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுடைய அந்த தொடர் குழப்பமானது இது எதை நோக்கி போய் முடிய போகிறதுன்னு ஒரு காரணம் வந்துட்டு விஜய் அவங்களை நம்பல. விஜய் நம்பல, அவர்கள் தான் விஜய நம்பலன்ற மாதிரி தானே. இல்ல அப்படி இல்லை, அது அதர்வே. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயோட நம்ம இருக்கிறதுன்றது நம்மளுடைய செல்வாக்கு இழப்புக்கு தான் வழிவகுக்கக்கூடிய பலன் இருக்காது அப்படின்றது அவங்களுடைய நினைப்பு. அதனால தான் இந்த மாதிரி 2 கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை வந்துருக்குது. ஓகே. சிபிஎம் கூட தெளிவா இருக்கிறாங்க சார், நாங்க அமைச்சரவையில் இடம் பெற மாட்டோம் அப்படின்லாம். ஆனா சிபிஐ உடைய அவர்களுடைய அந்த வேலைகள் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிவுகள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அமைச்சரவையில் சேரதா இருந்தாங்க, அப்புறம் கடைசியில் அவங்க சேரவே இல்லை. இப்போ கூட பரங்கிப்பேட்டை நிகழ்ச்சி அப்போ ஒரு செய்தி வரும்னு எதிர்பார்த்தோம், அதுவும் வரல. ஆக விடுதலை சிறுத்தைகள் போலவே இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் தாவேகாவோட போயிட்டு கரைஞ்சிருச்சு. என்ன அதை பொறுத்துறது பாருங்க. ஓகே. இந்த கட்சிகள் எல்லாம் பேசினாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்ய போகிறது அப்படின்னு நம்ம ஒரு பெரும் யோசனை இருக்கிறதுலயே அவங்களுக்கு தான் பெரிய சவால். அவர் மறுபடியும் எப்படி பில்டப் பண்ண போறாரு இந்த கட்சி அப்படின்றத பார்க்கணும். யாரோட ஓட்டு பேக் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு தாவேகா கிட்ட போயிடுச்சு. ஓகே. இப்போ இவர் என்ன பண்ண போறாரு?
திரும்ப அப்படின்றது தான் ஒரு மாநாடு ஒன்று போடுறாங்க. அந்த மாநாட்டின் வழியாக என்ன பண்ண போறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். சார், அண்மையில சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு ஒன்று நடந்தது. அதில் சீமான் அவர்கள் பேசுறாரு, சில நேரங்கள்ல நம்முடைய முடிவுகள் சரியா இருக்கலாம், சில நேரங்கள்ல தவறாக இருக்கலாம், ஆனால் அதை சரியா நம்ம பார்க்கறது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரியாரு மண்ணு அப்படின்னு அவரு இப்போ இந்த மாதிரிலாம் சொல்றாரு. அவரு ஒன்றை மட்டும் சீமான் புரிஞ்சுக்கணும். திராவிட இயக்கம், திராவிட கட்சிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அந்த பலனை வந்துட்டு மறுத்துட்டு யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ரோட்டில் நடக்கிற நீ காரை ஓட்டிட்டு போற ஸ்மூத்தா அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பலத்து, ஒன்றிய ஒன்றிய அரசு தனது பலத்துக்கு உட்பட்டு எதெல்லாம் தர முடியுமோ அதை தமிழ்நாடு கேட்டு பெற்று முன்னேறி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஒரு பக்கம் திராவிட அரசியலையே கொச்சைப்படுத்துறீங்க, பெரியாரை கொச்சைப்படுத்துறீங்க, ஆனால் சுயமரியாதை பற்றி பேசுறீங்க. மெல்ல மெல்ல திமுகவின் பக்கம் நாம் தமிழர் நகருகிறது, அப்படி புரிஞ்சுக்கணுமா? நகரலாம், அரசியல் எதுவும் நிகழலாம், அதை பற்றி நான் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் என்ன ஆகும், இவரோடு இருந்த ஒரு 2-3 மாடு இருக்கும், 10-15 ஆடு இருக்கும், அதெல்லாம் யாரும் மேய்ப்பா? ஒரு பலம் தானே, கூடுதல் பலம், கூட்டணியா ஒரு பலத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்களே. கூட்டணின்றது ஒரு பலம் தான் சதீஷ், நான் ஒத்துக்கிறேன். எந்த இடத்துல கூட்டணிக்கு வந்துட்டு காங்கிரஸ் பலத்தை கொடுத்து சொல்லி பார்ப்போம்? ஒன்றும் கிடையாது. எந்த விதமான ஒரு சமூக பிரச்சனையும் அரசியல் பிரச்சனையும் கையில் எடுத்து காங்கிரஸ்கார போராட்டம் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ராகுல் காந்தி கைது பண்ணிட்டாரோடனே அங்கே போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, என்ன ஏதாவது போராட்டம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது, அவ்வளோதான். அதே மேடையில நயனா நாகேந்திரன் சொல்றாரு, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்தால் தமிழ்நாட்டின் அந்த ரிசல்ட்டே மாறி இருக்குன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவை வந்துட்டு கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். சும்மா இவன் அவங்களும் சேர்ந்துருந்தான், அவங்க இவ்வளோ சேர்ந்துருந்தான் அப்படின்னா விஜய் வந்துட்டு 107 இடத்துக்கு வந்திருக்க முடியாது இல்லையா? ஸோ இது அப்படிலாம் ஒரு கூட்டணி கணக்கெல்லாம் இல்லை. பொதுவாக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டை வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற. அப்படிலாம் இல்லையா? இவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க, அப்புறம் ஒன்றா சேர்ந்து இருந்தால்ன்ற சொல்றதுக்கு என்ன இருக்குது? யாரோட சேர்றது? திமுக வேணா, அண்ணா திமுக வேணா, காங்கிரஸ் வேணா, பிஜேபி வேணா அப்படி சொல்லிட்டு ஒரு தனித்த அரசியலை உருவாக்குனாரு சீமான். ஆனால் அதால் எதுவும் பண்ண முடியல. ஒரு எம்எல்ஏ கூட வரல. இபிஎம்ல நடக்கூடிய மோசடியெல்லாம் இருக்கட்டும், வரல. அப்போ அவர் என்ன பண்ண போறாரு? அடுத்தபடியா ஒன்றும் கிடையாது. அதிமுக இல்லாத அந்த கூட்டணியை தொடர நினைக்கிறது பாஜக, அப்படி பார்க்கலாமா? அதான் பாஜக ஏற்கனவே அப்படி ஒன்று பண்ணி 11.5% ஓட்டு வாங்கினாங்க 2024 மக்களவை தேர்தலில். அது இப்போ கரைஞ்சி போச்சுல்ல, அவ்வளோதான். அப்போ அதிமுக இல்லாததுதான் பாஜக பலமா சார்? இல்லைங்க, பாஜகவினுடைய பலம் அப்படின்றதும் அதிமுகவினுடைய பலம்ன்றதும் ஆன்டகனிஸ்டிக். ஓகே, இது வந்துட்டு மதச்சார்பற்ற ஒரு கட்சி, அது மதவாத கட்சி. இது இந்திய ஒன்றிய அரசு ஆளுது, தமிழ்நாட்டை ஆளுது. இந்திய ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எதை பெற்று தமிழ்நாட்டை கொடுக்கணுமோ அதெல்லாம் இவங்க பெற்று தரவே இல்லை. இவர்கிட்டதும் இவர் போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணதெல்லாம் கூட இந்திய ஒன்றிய அரசு தரல. எவ்வளோ பெரிய மனுலாம் கொடுத்துட்டு வந்தாரு, எதுவும் தரல. அப்போ இவங்களுக்குள்ள எப்படி ஒரு இணக்கமான ஒரு நிலை வரும்? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும் தொடர்ந்து.